பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க வைக்கக்கூடிய 5வது வாதம் என்ன அப்படின்னா, ஷஃபாத்தை நாம மறுக்கிறதா சொல்லி வாதம் செய்வாங்க. அல்லாஹ்விடம் ஷஃபாத் செய்கிற ஒன்று உண்டா இல்லையா? உண்டு அப்படின்னா நீங்கள் அதை மறுக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் அல்லாஹ்வோட ஷஃபாத் செய்வாங்கன்னு தானே நல்லடியார்கள்ட்ட கேட்குறோம், அவங்கள்ட்ட உதவி கேட்குறோம். அப்படி இருக்கும்போது இதை ஒருத்தர் மறுக்கிறது ஷஃபாத்தை மறுக்கிறதுல வரும் அப்படின்னு சொல்லி எதிர்வாதத்தை இப்படி வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை நீங்கள் மறுத்து அதிலிருந்து விலகிக் கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாவை அழைச்சி துவா கேட்குறது இது ஒரு ஷஃபாத்து தான். இப்போ ரசூலுல்லாவை அழைச்சி துவா கேட்கக்கூடாது, அவுலியாக்களை அழைச்சி துவா கேட்கக்கூடாதுன்னா நீங்கள் ஷஃபாத்தை மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு தாங்கள் செய்யக்கூடிய ஷிர்கான காரியத்தை அவர்கள் நியாயப்படுத்துவார்கள். ஷஃபாத்தை நான் மறுக்கவில்லை, அது இல்லை என கூறி அதை விட்டு நான் விலகவும் இல்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாகவும் பிறருக்கு ஷஃபாத் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என நம்புகிறேன். நம்ம பதில் எப்படி சொல்லணும்னா, நாங்கள் அதை மறுக்கலை, அது உண்மைன்னு சொல்கிறோம். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்குறாங்கிறத நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம். அந்த அனுமதியை அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறதும் உண்மை, அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவர்களின் ஷஃபாத் எனக்கு கிடைப்பதை ஆதரவு வைத்து ஆசையும் படுகிறேன் என்று சொல்லணும். முதல்ல இதை அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடணும், தெளிவுபடுத்திடணும். நாங்கள் ரசூலுல்லாவுடைய ஷஃபாத்து உண்மைங்கிறதும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலாவிடம் ரசூலுல்லாஹ் ஷஃபாத் செய்வாங்க தன்னுடைய உம்மத்திற்காக, அந்த ஷஃபாத் எனக்கும் கிடைக்கணும் அல்லாஹ்விடம் ரசூலுல்லாவுடைய ஷஃபாத் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஷஃபாத் அனைத்தும் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் ஆடிதான் தான் ஷஃபாத் நடக்கும். யார் ஷஃபாத் செய்யணுங்கிறது யார் முடிவு செய்யணும்டா? அல்லாஹ். குலில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, அல்லாஹ் தஆலா சொல்ற சிபாரிசுகள் யாவும் அல்லாஹ்வுக்கே உரியன என்று நபியே நீங்கள் கூறுங்கள். 39வது சூரா ஜுமருடைய 44வது ஆயத். அப்போ இதிலேருந்து இது தெளிவாயிருது, ஷஃபாத்துடைய அதிகாரம் அல்லாஹ்விட்ட தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பின்னர் தான் மற்றவர்கள் ஷஃபாத் செய்வாங்க. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ், ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் யார் தான் பரிந்து பேச முடியும்? அப்போ அனுமதிங்கிறது ஒன்று இருந்தாகணும், இல்லாமல் யாரும் செய்ய முடியாது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்ததா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தவிர மற்றவர் எவருக்கும் இவர்கள் சிபாரிசு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் யார் மீது திருப்தி அடைந்தானோ அவங்கள தவிர வேறு யாருக்கும் இவர்கள் சிபாரிசு செய்ய மாட்டாங்க. அப்போது ஷஃபாத் ரசூலுல்லாஹ் செய்வாங்க தான், ஆனால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குது யாருக்கு அவங்க செய்யணுண்டு. அப்போது அல்லாஹ் யார் மீது திருப்தி அடைந்தானோ அவங்களுக்கு ஷஃபாத் செய்யும்படி அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு தான் ரசூலுல்லாஹ் செய்வாங்க ஷஃபாத். அப்படி இருக்கும்போது யார் வேணால் ரசூலுல்லாஹ்ட்ட ஷஃபாத் நான் கேட்குறேன் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட அப்படின்னு எங்களுக்கு ஷஃபாத் செய்யுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அழைச்சி துவா கேட்கலாமா? கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். யாருக்காவது பிறர் ஷஃபாத் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் அனுமதி அவருக்கு கிடைத்த பின்னர் தான் செய்கிறார்கள். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ, இஸ்லாமை தவிர்த்து வேறொரு மார்க்கத்தை எவரும் விரும்பினால் நிச்சயமாக அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கப்படாது என்று அல்லாஹ்வின் சொல்லிருக்கனுங்க. தௌஹீத் என்னும் ஏக இறை கொள்கையைத்தான் அல்லாஹ் விரும்புகிறானே தவிர மற்ற ஷிர்கான எதையும் அவன் விரும்புறதில்லை. அப்போ ஷிர்கான காரியங்களை செய்துக்கிட்டு ஒருத்தருக்கு ரசூலுல்லாஹ் ஷஃபாத் செய்வாங்கன்னு சொன்னால் என்ன அநியாயம்? ஏன்னா அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையாமல் யாருக்கும் ரசூலுல்லாஹ் செய்ய முடியாது. எப்படி ஷஃபாத் கேட்கணும்? ஷஃபாத்துகள் அனைத்து அல்லாஹ்விற்கே சொந்தமாக இருக்கின்றன. அவனுடைய அனுமதியின்றி யாரும் ஷஃபாத் செய்வதில்லை. நபியானாலும் அல்லது வேறு யாரானாலும் அல்லாஹ்வின் அனுமதியின்றி யாரும் சிபாரிசு செய்வதில்லை. ஷிர்கான எந்த செயலும் செய்யாத தௌஹீத் உள்ள முவஹீதீனா இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வின் அனுமதி கிடைக்கும் என்று நாம் அறியும்போது ஷஃபாத் எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என நம்பி ஷஃபாத்தை அதற்கு உரியவனான அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். துவா யார்கிட்ட கேட்கணும்ப்பா? ஷஃபாத் வேணும்னாலும் துவா மூலமாக கேட்கணும் இல்லையா? அது அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அதாவது அல்லாஹ்வே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை எனக்கு கிடைக்காமல் ஆக்கிவிடாதே, என் விஷயத்தில் அவர்கள் செய்கின்ற ஷஃபாத்தை நீ அங்கீகரித்து விடு என்று தான் கேட்க வேண்டும் என்பது இங்கே தெளிவு. அப்போது இதை பிரித்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். நாங்கள் ஷஃபாத்தை மறுக்கலை, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து வேணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் அதை அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், எங்கள் நபியுடைய ஷஃபாத்து எனக்கு கிடைக்கணும், அப்படிப்பட்ட அந்தஸ்தில் என்னை ஆக்கு, அப்படிப்பட்ட உன்னுடைய திருப்தி அடைந்தவர்களில் என்னை ஆக்கு. ஏன்னா உன்னுடைய திருப்தி இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட மனிதனுக்கு ஷஃபாத் இல்லைங்கும் போது நீ திருப்தி அடைந்தவனா நான் இருந்தேன்னா என் நபியுடைய ஷஃபாத் எனக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட தான் அதுக்கான கேட்கணும். அப்படிங்கிற பதில் தான் இந்த வாதத்திற்கான பதில்.